சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆடி அமாவாசைக்கு பிறகு இந்த 3 கனவுகள் உங்களுக்கு வந்தால் உங்கள் முன்னோர்கள் உங்களிடம் உணவு கேட்கிறார்கள் என அர்த்தம். அது எந்த மாதிரியான கனவு, எந்த நேரத்தில் வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசைகள்லே ஒரு 3 அமாவாசை ரொம்பவே சக்தி வாய்ந்த அமாவாசை. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. அது ஏன் இந்த 3 அமாவாசைகள் மட்டும் ரொம்பவே சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்ரு லோகத்திலிருந்து மேலோகத்திலிருந்து நம்ம முன்னோர்களின் ஆன்மா நம்ம இருக்கிற இல்லம் தேடி, நம்மை தேடி நம்ம இல்லத்திற்கு வந்து, அதாவது ஆடி அமாவாசையில் நம்ம இல்லம் நோக்கி புறப்பட்டு புரட்டாசி அமாவாசையில் நம்முடன் ஒரு 15 நாட்கள், அதனால தான் புரட்டாசி அமாவாசையோட தட்சநாய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு 15 நாட்கள், அந்த நாட்கள் நம்முடனே இருந்து அதற்கு பிறகு தை அமாவாசையில் மீண்டும் பித்ருலோகம் செல்வார்கள் என்ற ஒரு ஐதீகம் இருக்கின்றது. அதனால தான் இந்த 3 அமாவாசைகளில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும். இது போல் கொடுக்கும்போது அவர்களோட வயிறு நிறையும், பசி இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. முன்னோர்கள் பசியாறி இருந்தாலே நம்மளோட குடும்பம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லி வைத்த ஒன்று. இப்படி முன்னோர்கள் நம் இல்லம் தேடி வருகிறார்கள், நம்மிடம் உணவு கேட்கிறார்கள் என்பதை ஒரு சில அறிகுறிகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் முதலாவதாக இருப்பது கனவுகள் மூலம்தான். கனவுகள் மூலம்தான் முன்னோர்கள் நம்மை தொடர்பு படுத்தி, பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு முன்னோர்களுக்கு அவங்களோட திதி வருகின்றது, வருடாந்திரத்துக்கு நம்ம சாமி கும்பிட்ற நேரம் வருதுனாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நேரத்தில் கனவுகளில் வந்து ஞாபகப்படுத்துவாங்க. நிறைய பேருக்கு கேட்டிங்கனாலே தெரியும், ஆமாம் சாமி கும்பிட்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி என் கனவுல வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட ஈஸியாக முன்னோர்கள் நம்மளை ஈஸியாக கனவுகளின் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். கனவுகள் மட்டும் இல்லை, ஒரு சில அறிகுறிகள் மூலமாகவும் முன்னோர்கள் நம்முடன் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதில் முதலாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் காகத்திற்கு உணவே வைக்கலைனாலும் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு காகம் அடிக்கடி உங்கள் வீட்டில் வந்து கரைந்து கொண்டே இருக்கிறது, உணவு கேட்டு வாங்கி கொள்கின்றது அப்படின்னா முன்னோர்கள் உங்கள்கிட்ட வந்து உணவு கேட்கிறார்கள் என அர்த்தம். இரண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் இருக்கீங்க, யாரோ இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருவது. அது மட்டும் இல்லை, ஒரு இடம் மட்டும் தனியாக ஒரு மனிதர்கள் ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடம் வந்து தன் சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு தன்னோட தட்ப வெட்ப நிலையை உணர முடியும். அது எதுவுமே இல்லாமல் ஒரு இடம் மட்டும் குளிர்ந்த நிலையில் இருப்பது, கண்டிப்பாக முன்னோர்கள் அந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டை சுற்றி வண்ணத்து பூச்சிகள் அடிக்கடி சுற்றி சுற்றி வருகின்றது, உங்கள் வீட்டுக்குள்ளே வண்ணத்து பூச்சி வருகின்றது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு முன்னோர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ முன்னோர்கள் உணவு எப்படி கேட்கிறார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னோர்கள் கனவில் வந்து நடு வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிறது, இல்லை சாப்பாடு கேட்குற மாதிரி வர்றது. நம்ம முன்னோர்கள் அதாவது இப்போ உயிரோடு இருக்கிற மாதிரியும் அவங்களோட நீங்கள் பேசுகிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்னாடி, அதாவது இப்போ உங்கள் தாத்தாவோ பாட்டியோ இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் உட்காந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருந்த அந்த ஞாபகங்கள் வருவது, இது அனைத்துமே முன்னோர்கள் அவர்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு உணவு வேண்டும் என்பதை உங்களுடன் உரிமையுடன் கேட்கிறார்கள். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தூரத்து உறவுக்காரவங்களாக இருக்கணும், ரொம்ப பேசலான்னா பார்த்தா நல்லா பேசுவாங்க. ஆனால் அவங்க இப்போ இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க என்னோட கனவுலலாம் வராங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட வரல, ஆனால் எங்கள் வீட்டுக்கு என் கனவுலலாம் வர்றாங்க. இதில் ஏதாவது அர்த்தம் இருக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முன்னோர்கள் அவங்க யாரெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ, யார் கையாலெலாம் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கனவுகளில் கண்டிப்பாக வருவாங்க. இதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. இது போன்ற இறந்தவர்கள் கனவுல வர்றாங்க, சாப்பிட்ற மாதிரி, நடு வீட்டில் சாப்பிட்ற மாதிரி, இல்லை உங்களை கூப்பிடுற மாதிரி, இல்லை அவங்க கூட நடந்து போகிற மாதிரி, உங்கள் கூட அவங்க நடந்து வர்ற மாதிரி, இது போன்ற கனவுகள்லாம் வந்துச்சுன்னா காகத்திற்கு உணவு வையுங்கள். அவர்கள் முன்னே போகிற மாதிரி நீயும் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டால் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்யுங்கள். காகத்திற்கு மட்டுமில்லை, நீங்கள் நாய்களுக்கு உணவு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ இறந்தவர்களோட வயசு, அந்த வயசு உள்ள பெரியவர்களுக்கு நீங்கள் உணவு தானம், உடை தானம், குடை தானம்
இது போன்று செய்யலாம். அது மட்டும் இல்லை, ஆடி அமாவாசை முடிந்து விட்டது. அதற்கு அடுத்து வரக்கூடிய புரட்டாசி அமாவாசை ரொம்பவே சக்தி வாய்ந்த அமாவாசை. புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசைகளில் உங்கள் முன்னோர்களின் பெயர்களை சொல்லி அவர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். இது போல் செய்யும்போது கண்டிப்பாக அவர்களின் உணவு பசி குறைந்து உங்களை மனதார வாழ்த்துவார்கள். அது மட்டும் இல்லை, முன்னோர்கள் அடிக்கடி கனவுல வர்றாங்க அப்படின்னா நீர்நிலைகளில் உள்ள மீன்களுக்கு உணவு கொடுக்கலாம். ஏன்னா முன்னோர்கள் முதல்ல நீரில் வந்து வாசம் செய்வதாகவும் அடுத்ததாக தான் காகத்தில் வந்து வாசம் செய்வதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கின்றது. அதனால தான் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அந்த பிண்டத்தை வந்து நம்ம தண்ணீரில் கரைப்போம். அந்த பிண்டங்களை வந்து மீன்கள் சாப்பிடுவது முன்னோர்களே சாப்பிடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் கேட்கலாம், இப்போ அவங்களோட இறப்பு தேதி வருகின்றது, நாங்கள் அதற்கு எங்கள் குடும்பமாக சேர்ந்து சாமி கும்பிடுவோம், நாங்கள் என்ன பண்ணுறது, அவங்க கனவுல இது போல தான் வர்றாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குடும்ப முறைப்படி அவர்களுக்கு சாப்பாடு படையல் போட்டு சாமி கும்பிடுங்கள். கண்டிப்பாக அந்த உணவை அவர்கள் பெற்றுக்கொண்டு உங்களை மனதார வாழ்த்துவார்கள். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம குடும்பம் மென்மேலும் வளரும். இப்போ ஆண்களுக்கு இது போன்ற கனவுகள் வந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க உடனே படையல் போட்டு இல்லை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணுமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து செஞ்சுருவாங்க. பெண்களுக்கு இது போன்ற கனவுகள் வந்தால் என்ன பண்ணுறது? ஏன்னா பெண்கள் வந்து ஒரு இடத்துல கட்டி கொடுத்ததுக்கப்புறம் தன்னுடைய தாய் உறவுகளுக்கோ அவங்களோட தாத்தா பாட்டிகளுக்கோ தன்னுடைய இருக்கிற இடத்துல வந்து இலை போட்டு அவங்களால சாமி கும்பிட முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காகத்திற்கு உணவு வைக்கலாம், சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். சிவபெருமான் முன்னோர்களுக்கு படியளப்பார். அதனால சிவபெருமான் கோவிலுக்கு உங்களுக்கு எப்போல்லாம் இந்த மாதிரி கனவுகள் வருகின்றதோ அப்போல்லாம் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே தீபம் ஏற்றுங்க. உங்களால் முடிந்த உணவுகளை காகத்திற்கு வைங்க. உங்கள் தாத்தா பாட்டி வயசு உள்ளவர்களுக்கு உணவு தானம் கொடுங்க. கண்டிப்பாக இதை செய்தாலே போதும், அவர்களோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாய அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.